Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆகஸ்ட் மாதம் 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளோ அற்புதகரமான விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்திட்டாரே. அதற்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருடைய கிருபையிலே நம்மளை மறைத்து கொண்ட கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்து நமக்கு ஏற்றதான ஆலோசனையை தந்து நம்மை பலப்படுத்தி நடத்திட்டு இருக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நமக்கு நல்ல புத்தியை சொல்லி தந்து நம்ம வழி நடத்திட்டு இருக்கிற கர்த்தருடைய அற்புத வல்லமைக்காக நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போமா. நிம்மதியோட தூங்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. சமாதானத்தோட தூங்கும்படி கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்துட்டாரே. அதற்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. இன்று காலை வேளை நம்மளை எழுப்பின கர்த்தருடைய அற்புத வல்லமைக்காக நாம் நன்றி சொல்லுவோமா. நாம் படுத்து நித்திரை அடைந்தேன், கர்த்தர் என்னை தாங்கினேன், ஸ்தோத்திரம். அதனால் நான் விழித்துக் கொண்டேன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக கரங்களை தூக்கி கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது நாள் கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதத்துக்காக நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அற்புதத்துக்காக நன்றி. கடந்த காலங்களில் கர்த்தர்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. இன்று காலை வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களை கர்த்தாவே வழிநடத்த போற அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரை. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை. இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், உம்முடைய தயவோ என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 138 சங்கீதம் 3 வாசிப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னையே தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளே கேட்கும் போது உம்மையை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளையே பாடுவார்கள். ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. ஒரு மனமாய் நாம் கண்களை மூடி ஐக்கியமா நாம் ஜெபிப்போமா. ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் நோய்களால் பார்ப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும், பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அற்புத வல்லமை இப்போது மக்கள் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. தொண்டவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். தொண்டை சம்பந்தமாயிருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்போதே குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும். எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவர். எல்லா கடன் பாரங்களும் மாறி போகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுடைய தனித்தனியாயிருக்கிறவருடைய தேவைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவர். இன்று காலை வேளை நடக்கிற திருச்சபையின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். கர்த்தாவே, மகத்தமா மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. உம்முடைய கிருபை அவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். முன்னோட்டு எப்படி என்று தெரியாமல் பாரத்தோடு இருக்கிற குழந்தைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காக வழிகளை திறந்து கொடுத்தாட்டே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறந்து கொடுத்து அவர் கடந்து போகும்படியாக முன்னேறி செல்லும்படியாக அவர் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. மறந்துடாது, இன்று காலையில் 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். எல்லாரும் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். சர்ச்சுக்கு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 12 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மேலும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் அவருக்குள்ளே தனித்தனியாக அவருக்கே என்று ஒரு வரம் அவனுக்குள்ளே இருக்கிறான். ஆனா ஆமென், அநேகருக்கு அது தெரியாது. ஆனா ஒரு சில ஆள்கள் அவனுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எதேன்னு புரிந்து கொண்டு அதை டெவலப் பண்ணும் போது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு சிலருக்கு அத்லெட்டிக்ஸ்ல ஓடுறதுக்கு, இல்ல ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, இல்ல பாடுறதுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், இப்படி ஒரு சில ஆமென் தனித்தனியான ஒரு வித்தியாசமான டேலண்ட் ஒவ்வொருக்குள்ளே இருக்கும். ஒரு சிலர் அதை பார்த்து அதை புரிந்து கொண்டு அதே அவங்க பிராக்டிஸ் பண்ணி இல்ல டெவலப் பண்ணி ஆமென் அதில் ஆமென் அவர் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த போலதான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஆமென் கர்த்தருடையதாக இருக்கிற ஒரு கிருபை இருக்கிறது, ஒரு டேலண்ட் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான படியினாலே ஸ்தோத்திரம். சோ பாருங்க, வெவ்வேறுகளான வரங்கள் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் ரட்சிக்கப்படும் போது ஹல்லேலூயா நமக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரத்தையே எதே என்று இந்த நாள்களில் நீங்கள் அதை தேடி இல்லைங்கள் ஜெபித்து அதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த வரத்தை நீங்கள் இன்னும் அது அக்னியாய் அதை அனலூட்டி நீங்கள் அதில் வெளியிலே கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமீன். உங்களுக்கு என்று ஒரு தனி கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க உள்ளத்திலே இருக்கிற கர்த்தர் உங்க உள்ளத்திலே ஆமீன் போட்டு இருக்கிற அந்த வரத்தையே நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை அறிந்து இதுதான் நம்ம மேல் கறக்கிற பொறுப்பு. ஸ்தோத்திரம். அல்ல, இதை நாம் புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொண்டு அந்த கிருபையை நாம் அனலூட்டி தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக ஆமென், ஸ்தோத்திரம், இடையாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அதற்காக அந்த வரத்துக்காக உங்க டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதை ஆமென் நாம் புரிந்து கொள்ளணும். இதை நாம் அனலூட்டணும். ஸ்தோத்திரம். ஒரு அக்னியா நாம் மாறணும். ஸ்தோத்திரம். அது அநேகருக்கு பிரயோஜனமாகும்படி நாம் அதே ஆமென் டெவலப் பண்ணணும். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் மெசேஜ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ளே ஆண்டவர் போட்டிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், அந்த ஆமென் அக்னி வல்லமை, அந்த ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வரத்தை ஆமென் வரங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் வெளியில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். சோ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் தனிக்குள்ளேயே ஆவிக்குரியதான வளர்ச்சியே பெற்றுக் கொள்கிறார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சோ நீங்கள் அந்நிய பாஷையில் அதிகமாக நீங்கள் ஜெபிங்கள். அப்படி அந்நிய பாஷையில் ஜெபித்து உங்களுக்குள்ளே போட்டிருக்கிற கர்த்தருடைய அந்த கிருபையை நீங்கள் அதை டெவலப் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். அது தேவ ராஜ்யத்துக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்களுக்குள்ளே அவன் போட்டிருக்கிற கர்த்தர் வைத்திருக்க அந்த கிருபை அது அக்னியாய் வெளியில் வருவதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, இப்போது ஜெபிக்கிற இந்த நிமிடத்திலே மக்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்க அந்த கிருபை எது என்று அவர் புரிந்து கொண்டு அந்த கிருபையில் அவர் வளர்ந்து வரும்படியாக அந்த அக்னி வல்லமை அவர் மேல் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது இவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர் மேல் இருக்கிறார் ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அக்னி வல்லமை இவர் மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கின்ற அபிஷேகத்தின் கிருபையின் வரங்கள் இப்போது அது வெளியில வரட்டும். ஆண்டவரே, அந்த வரங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா மாறட்டும். தேவ ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமா மாறட்டும். ஒரு அற்புதமா மாறட்டும். ஒரு அடையாளமா மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்கள் வெளிப்படும். நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும். ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.